இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேங்க. மூச்சு காற்றை வந்து நீங்கள் உள்ளே போகும்போது பாசிட்டிவிட்டி, நேர்மறையான எண்ணங்கள் என் உடல் முழுவதும் பாய்ந்து வருவதாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. மூச்சு காற்று வெளியில் போகும்போது தேவையில்லாத நெகட்டிவான குப்பைகள் எல்லாம் என்னை விட்டு வெளியில் போவதாக ஒரு சின்ன கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து எனர்ஜி பவர் பாயிண்டில் வச்சு இன்றைக்கி யாருக்கு என்ன மெசேஜ் வந்து போய் சேரணுமோ அந்த விஷயம் கண்டிப்பாக போகுது. அது யாருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியலைங்க. யூனிவர்ஸ் இன்றைக்கி என்ன உங்களுக்கு பிளெஸிங்ஸ் கொடுக்க போகிறாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புத்தர் வந்துட்டார். புத்தர் மட்டும் இல்லை, இங்கே ஸ்பிரிட்ஸ் எல்லாமே கடவுள் வந்துட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அங்கே பாருங்கள், வேலும் மயிலும் துணைன்னு போடுங்க. என்னமோ ஃபஸ்ட்டு டவுன்லோடே முருகனோட டவுன்லோடாக வருது. நிறைய பேர் வந்து போராடுறீங்க லைஃப்பில். ஆனால் வந்து எப்படி போராடுறீங்க அப்படின்னா, கண்ணை கட்டி விட்டுட்டு எது கூட போராடணும் அப்படின்னு தெரியாமலே போராடிட்டுருக்கீங்க லைஃப்பில். நிறையா வந்து சேலஞ்சஸ் இருக்குது. உங்களை மூழ்கடிக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல், என்னமோ வந்து இப்போது நான் இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரணும்னு முழு மூச்சாக நான் வந்து முடிவெடுக்கணும் இல்லைங்களா? ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பிரச்சனை கூட போராடுறீங்க. ஆனால் வந்து அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு வந்து நீங்கள் தெளிவான ஒரு டெசிஷன் வந்து எடுக்காமல், ஒரு முடிவு எடுக்காமல் அதுக்குள்ளேயே நிற்கிறீங்க. அடி விழுகுது வாங்கிட்டே நிற்கிறீங்க அப்படின்னா, அடி விழுவக்கூடாது, நான் என்ன பண்ணணும்னு ஒரு தெளிவான ஒரு யோசனை இருக்கணுமா இல்லையா? பட் அந்த யோசனை இல்லாமல் கண்ணை கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து போராடுறேன் என் லைஃப் இப்படி ஆச்சுன்னு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து தப்பு தப்பாக போகிறதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன் தான், ரொம்ப வெள்ளந்தியான பர்சன். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பட் கடவுள் நிறைய விஷயங்கள் சொன்னால் கூட வாழ்க்கையில் வந்து நான் வந்து போராடணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் வந்து அதை கரெக்டான ஒரு மைண்ட் செட்டில் இருந்து மாறணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராமல் அது கூடயே நின்று போராடிட்டுருக்கீங்க. தாட்டு கூடிய, மைண்டு கூடிய, மைண்டில் வரக்கூடிய எண்ணங்கள் கூடிய, வாழ்க்கையோட இருக்கக்கூடிய அந்த நபர்கள் கூடயே போராடிட்டுருக்கிறீங்க. வெளியில் இருக்கிற நபர்கள் கூட போராடுறதை நிறுத்திட்டு உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் உள்ளே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நிறைய விஷயங்கள் தப்பு தப்பாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறது வந்து உங்களுக்கே புரிய வருங்க. அப்போ வந்து நிறையா வந்து அடிக்கடி வந்து ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு வாழ்க்கையில் என்னடா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, இவ்வளோ மோசமாக இருக்கே, ஒரு முழுசாக ஒரு கம்ப்ளீஷனாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு மைண்டு வந்து அப்படி இப்படி மாறிக்கிட்டே இருக்குது. ஒரே மாதிரியே இல்லை. நீங்கள் சந்திர பகவான் கோயிலுக்கு போங்க, திங்களூர் கிட்டே இருக்கிற சந்திர பகவான் கோயிலில் போய் அங்கே போய் துண்ணூறு வாங்கிட்டு வந்து உங்கள் துண்ணூறு டப்பாவில் கொட்டி வச்சுட்டு அதை தினமும் பூசிட்டே வாங்க. 48 நாளைக்கு பூசிட்டே வாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வந்து ஒரு புனித தீர்த்தம் இருக்கக்கூடிய, அதாவது திருச்செந்தூர், ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு நீங்கள் நல்லா குளிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நெகட்டிவிட்டி நிறையா இருக்குது. உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு வர வேண்டிய நல்ல நல்ல விஷயங்களை தடுக்கிறது நீங்கள் மட்டும்தான். ஏன்னா இங்கே போராட்டமும் தெரியல, உங்களுக்கு போராடவும் தெரியல. உங்களுக்கு நீங்கள் கண்ணை திறந்து இந்த உலகத்தை பார்க்காமலே, இந்த உலகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்காமலே வாழ்க்கை கூட போராடிட்டே இருக்கீங்க. அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து தயாராக இருக்காங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் அதை வாங்குகிற மைண்ட் செட்டில் இல்லை, வாங்குகிற மோட்லேயே இல்லையே. கண்ணை கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கடவுளும் தெரியாது, சுற்றி இருக்கிற பிரச்சனைகளும் உங்களுக்கு புரியாது இல்லைங்களா? அப்படி தான் உங்கள் வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கே தவிர. பட் ஆனால் நல்ல பர்சன்ஸ் தான், லைஃப் மாறும் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்தாச்சு, ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஸ்டேஜ். பட் நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான். பட் ஆனால் வந்து தெரிஞ்சுக்க மாட்டேறீங்க, புரிஞ்சிக்காமல் வாழ்க்கை கூட போராடுறீங்க. புரியுதுங்களா? நம்மளோட எதிரி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு களத்தில் இறங்கி போராடணும். நம்ம எதிரி யாருன்னு தெரியல, கண்ணை மூடிக்கிட்டீங்க, உயிர் வந்து நமக்கு வந்து போகுது அப்படின்னு தெரிஞ்சுமே அப்படியே என்ன நடந்தால் என்ன போ, என்னவோ வந்து என்னை தடுக்கிறதுக்காக நான் போராடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்போடு வாழ்ந்துட்டுருக்கீங்க. இதெல்லாம் இவ்வளோ தான், இதெல்லாம் திருத்த முடியாது, இது அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். என்னவோ 2 மிதி மிதிக்குதா, அப்படியே கையை தடுத்துக்கிட்டு நிற்போமா, அப்புறம் நாளைக்கு 2 மிதி மிதிக்குதா, அப்பா கையை தடுத்துட்டு நிற்போம், அந்த மாதிரி தான் இருக்குது. 4 திட்டுறீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அப்போது முழுசாக இதுலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரணும்னா சில விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே போகணும், உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். கடவுள் வந்து உங்களுக்கு சொல்கிற அறிவுரைகளை காதால் கேட்கணும். அப்போ எல்லாத்துக்கும் தயார் நிலைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தால் தான் என் வாழ்க்கை மாறணும்னு ஒரு டெசிஷன் எடுக்கணும். முடிவு எடுத்ததுக்கப்புறம் கடவுள் வந்து டக்குன்னு உள்ளே வந்துடுவார். உங்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படும். அப்புறம் கண்ணில் கட்டியிருக்க அந்த கட்டெல்லாம் அவுத்து தூக்கி போட்டுட்டு, தேவையில்லாத கட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு கடவுளோட அந்த காலடியை பிடிக்கும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து டவுன்லோடாக கிடைக்கும்.
பாட்டம் ஆஃப் த டெக் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, சாத்தா மாதிரி உள்ள ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு நிற்கிறீங்க. அவங்க வந்து ரொம்ப உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். உங்களை அடிக்கலாம், திட்டலாம், கேவலமாக பேசலாம், அசிங்கமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாம். அப்போது வந்து கேரக்டர் வைஸ் கூட தப்பாக கூட பேசலாம். அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். லைஃப்பில் லவராக கூட இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். அம்மா அப்பா எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ஒரு கார்மிக்கான ஒரு பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்குற நீங்களில் ஒரு ஒரு 75% வந்து இதை அனுபவிச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டெசிஷன் எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து தெளிவான ஒரு முடிவாக இருக்குது. அப்போது பாட்டம் ஆஃப் த டெக்கெலாம் இவ்வளோ மோசமாக இருக்குது. அவங்க ரொம்ப அடிக்டிவான ஒரு பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ஒரு ஸ்மோக்கிங் பண்ணலாம், ட்ரக் பண்ணலாம், ஜென்ஸாக இருந்தால் சொல்கிறேன், தவறான ஒரு உறவுக்குள்ளேயும் போகலாம். அப்புறம் கேவலமாக பேசுகிறது, வைக்கிறது, தாட்டு, ட்ரக்ஸு அடிக்ஷன், போதைப்பொருள். அப்போது இது மாதிரி வந்து இருக்கலாம். இப்போ வந்து லேடிஸுமே அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போது இது இங்கே சோல் ரூபம் தான் நான் பேசுகிறேன், புரியுதுங்களா? எல்லா விதமான தவறுகளும் வந்து பண்ணிகிட்ருக்கவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே. அது வந்து ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அது நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஒரு நபரை வந்து பொருத்தி பார்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை வந்து சிச்சுவேஷனாக பொருத்தி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்காமல் இன்னும் நிறைய பேர் மாட்டிகிட்ருக்கீங்க. சில பேர் வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. முடிவு வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிட்டும் இருக்கீங்க. அப்போது வந்து தெளிவான முடிவு எடுக்கணும்னா நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்குது, புரியுதுங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப அன்பை கொடுத்து உட்காந்துருக்கீங்க. பட் ஆனால் வந்து அந்த பக்கம் அன்பு வரல. அதுக்கு அடி உத மிதி ஒரு ஒரு உண்மையான ஒரு அன்புக்காக இயங்குகிற பர்சன் தான். நீங்கள் ரொம்ப அன்பான பர்சன் தான். பட் அந்த பக்கம் வந்து அன்பும் இருக்குது உங்ககிட்ட, ஒரு நாணயமும் இருக்குது. யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு பர்சன் தான். அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கிங்கு தாங்க, குயின்னு தான் நீங்கள் பார்க்குற நீங்கள். பட் உங்களுக்கு அந்த விதமான ஒரு அன்பை காமிச்சு ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. பட் ஆனால் வந்து பிரச்சனைகளெல்லாம் வந்து இப்போ விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் பட்டும் படாமல் அப்படியே வெளியில் வந்துட்டீங்க. அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல ரொம்ப காலை உள்ளே விட்டுட்டு இருந்தீங்க. அந்த பிரச்சனைக்குள்ளேயே தலையை விட்டுட்டு இருந்தீங்க, காலை உள்ளே விட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அதுலேருந்துலாம் கொஞ்சம் அப்படியே வெளியில் வந்து அழகாக கொஞ்சம் பேக் டு த நார்மல் ஃபார்ம்ங்கிற மாதிரி வெளியில் வரவும் சில பேர் வந்து ஆரம்பிச்சிட்டிங்க. என் லைஃப் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலுமே அந்த அன்புக்கு ஏங்குற அந்த ஒரு விஷயம் இருக்குது உங்கள் மனசில் ஒரு ஓரத்தில். பென்டக்கல் லெவலில் நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க, ஒரு முன்னேற்றம் கிடைக்குமான்னு. கண்டிப்பாக பென்டக்கல் லெவலில் முன்னேற்றம் இருக்குது, லைஃப் லெவலில் முன்னேற்றம் இருக்குது. உங்கள் பேச்சை கண்டிப்பாக கேட்டாங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும், வேறு லெவல் வாழ்க்கை. பட் ஆனால் உங்கள் பர்சன் வந்து உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, உங்ககிட்ட வந்து பணத்தை கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஸோ வந்து உங்கள் லைஃப் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து என்னென்னா இதில் ஃபினான்ஷியல் வந்து அபண்டன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் உருவாக்கணும். நான் இப்போ சொல்கிறேன், படித்த ஆணாக இருக்கலாம் அல்லது படிக்காத ஆண் பெண் யாராக வேணாலும் இருக்கலாங்க. உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இதை வந்து மற்றவங்கள எப்போ நீங்கள் டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ நீங்கள் உங்களோட வாழ்க்கையை இன்னொருத்தர்கிட்ட அடமானம் வச்சுட்டிங்கன்னு அர்த்தம். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே வந்து ஃப்ரீடமாக இருக்கணும், புரியுதுங்களா? என்னால் என் வாழ்க்கைக்கு உண்டான ஒரு காசை என்னால் சேர்க்க முடியாதா, சம்பாதிக்க முடியாதா? என் திறமையை வளர்த்துக்கோங்க, புரியுதுங்களா? காசு எனக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் மூவ் ஆன் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்தது நான் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் கடவுளே, நான் என்ன அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். பிரச்சனைகளுக்குள்ளேயே போய் எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு கவலைப்பட்டே இருந்தீங்கன்னா முன்னேற முடியாது. அப்போது பிரச்சனை வந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்தாலும் கெரியர் பாதிக்கும், கெரியரில் இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் பாதிக்கும். அப்போ சூப்பரான லைஃப் இருக்குது, அழகாக இருக்குது, பெட் லவராக இருப்பீங்க. நாய்க்குட்டி, புறாக்குட்டி இதெல்லாம் வந்து அழகாக உங்கள் வீட்டில் வளர்த்துறவங்களா இருக்கலாம், அல்லது அழகாக நேசிக்கிறவங்களா கூட இருக்கலாம். நேச்சரோட கனெக்ட் ஆகிற ஒரு பர்சனாக இருப்பீங்க. நல்ல சந்தோஷமான ஒரு பர்சன் தான். இனிமேல் அழகாக வந்து லைஃப்பில் உங்கள் வாழ்க்கை அப்படியே அப்படியே அழகாக இனிமேல் வந்து ஏறுமுகம் தான். ஆறுமுகம் மரலிடம் அனுதினமும் ஏறுமுகம் தான். சூப்பராக இருக்குது, பிரகாசமாக இருக்குது, ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த பெட்டு கூட நீங்கள் விளையாடும்போது அவ்வளோ வந்து ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான கவலையுமே இருக்காது. உங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக கடவுள் வாங்கி தர்றாரு, வேறு யாரும் இல்லை. இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில இவ்வளோ கஷ்டப்பட்டு கார்மிக்கான ஒரு பர்சன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தாலும் கடவுள் வந்து நான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னோட பிரச்சனைகளுக்கு நடுவில் என் கை எப்பயுமே உன்னை பாதுகாப்பாக காப்பாற்றிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையே இல்லை. அப்போது உங்களை உட்கார வைப்பார். அதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனைகள், புரியுதுங்களா? வைரத்துக்கு அவ்வளோ அடி விழுகுது, அவ்வளோ வந்து புடம் போட்டு பார்க்குறாங்க அப்படின்னா அது வைரத்தோட ஜொலிப்பு மற்றவங்களுக்கு தெரிய வரும். அது தெரிய வர காலம் வரைக்கும் நம்ம வந்து கவலைப்பட்டுட்டு இருக்க தேவையே இல்லை. வைரத்துக்கு எந்த விதமான
விதமான ஒரு ஒரு என்னென்னா விளம்பரம்லாம் தேவையே இல்லைங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வைரம்ங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த உலகமே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? அப்போ ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. ஃப்யூச்சர்லாம் அமோகமாக சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது நீங்கள் ஆசைப்படுற மாதிரி என்னோடய லைஃபு செம்மையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பலாம். இப்போ கொஞ்சம் தனியாக இருக்கீங்க. தனியாக இருக்கிறதாங்க ரொம்ப நல்லது. நான் சொல்லுவேன், தனியாக இருந்து நீங்கள் படிங்க, வாழ்க்கை பாடத்தை படிங்க, சீக்கிரம் படிச்சிடலாம். கூட்டத்தோடு இருக்கும்போது ஒரே கத்தல், இறைச்சல், கூப்பாடு, சண்டை, சச்சரவு இதில் இருக்கும்போது நான் முக்கியமான லெசன் படிச்சுட்ருக்கேன் இல்லைங்களா? அது படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அதை படிச்சுட்டேன்னா என் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டு மந்தை மாதிரி அந்த ஆட்டு மந்தைக்குள்ளே நீங்கள் உங்களுடைய காய் நவுத்தும் போது அழகாக வந்து சூப்பராக வந்து லைஃப்பில் ஒன்றும் உங்களுக்கு ஃபேவராக நடக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நவுத்தி பார்த்துருப்பீங்க. அந்த கூட்டத்தோடு இருக்கும்போது நீங்கள் எல்லாமே ஃபெயிலியரு, ஃப்ளாப்பாக இருக்கும். நம்ம எடுத்து வைக்கிற காரியம் எல்லாமே நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் கைக்கு கிடைக்காம போயிருக்கும். இப்போ தனியாக வந்து தனிமையில் இருந்து நீங்களே வந்து உங்களை சோல் சர்ச்சிங் பண்ணிவிட்டு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வரும்போது நிறைய இன்னர் சைல்டு வுண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும்போது அப்போது அழகாக வந்து தெளிவாக பட்ட அடிகள்லேருந்து ஒரு அனுபவ பாடமாக கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே வழிகாட்டியாக போகிறீங்க. இனிமேல் சேலஞ்சஸ் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு போன ஒரு விஷயம். அது படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஆட்டு மந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த வாழ்க்கை பாடத்துக்குள்ளே உள்ளே நுழையும் போது இந்த உலகத்துக்குள்ளே நுழையும் போது முன்னாடி பண்ண அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஃபெயிலியராக போன அத்தனை விஷயங்களும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது ஒரு அழகாக சக்ஸஸை நோக்கிய ஒரு பயணமாக அழகாக இருக்குங்க. அதுதாங்க நீங்கள் லெசனாக படிக்க வந்திருக்கீங்க. ஆனால் வந்து நமக்கு லெசனாக படிக்கிறதுக்கு வலிக்குது. பணம் காசு கிடைக்கும், படித்தா தான் வந்து நமக்கு வந்து நல்ல இடத்துல வேலை பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் படிக்கிறோம். பட் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இதுதான் லெசன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த லெசனை பிடிச்சிக்க மாட்டோம். இல்லை இங்கே நான் தான் வந்து என்ன இந்த விஷயத்தை வந்து சரி பண்ணணும், நான் சரி பண்ணலாம் இந்த விஷயம் ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்கே எதுவும் ஓடாது. நீங்கள் திருந்தாத வரைக்கும் இந்த விஷயம் எல்லாம் அப்படியே உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு தான் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் திருந்துறீங்களோ உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் உங்களை விட்டு ஓடும். தேவையான விஷயம் சரி பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். ஏன்னா இங்கே லெசன் படிக்க தானே வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கான டீச்சர்ஸ் சுற்றி தான் இருக்காங்க. உங்களுக்காக பாடம் சொல்லிக் கொடுக்க வந்த நபர்கள் பிடிச்சி அடிப்பாங்க, மொத்துவாங்க, காயம் பண்ணுவாங்க. அப்போது பாடத்தை படிங்க. நிறைய பேர் பென்டகல் லெவலில் ரொம்ப போராடிட்டுருக்கீங்க. எனக்கு சரியான வேலை இல்லை, மணி வருது, எனக்கு வந்து கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்னா மணியை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு உண்டான டாட்டாய்ஸ் ஸ்டாச்சுவாக இருக்குதுங்க. லக்கி ஸ்டோன் இருக்குது. போகிற இடம்லாம் எனக்கு போகிற பக்கம்லாம் எனக்கு வந்து சரியான ஒரு லக்கு கிடைக்கல, அந்த விஷயம் வந்து சரியாக வந்து செட் ஆக மாட்டேங்குது, ஃப்ளாப் ஆகிட்டே இருக்குது, நான் நினைக்கிற விஷயம் ஒன்று நடக்கிற விஷயம் ஒன்று, போகிற பக்கம்லாம் ஒன்று மாற்றி ஒன்று நடக்குது, நான் நினச்ச மாதிரியே இல்லை அப்படின்லாம் நினச்சிங்கன்னா லக்கி ஸ்டோன் இருக்குது. அந்த லக்கி ஸ்டோன் ப்ரேயரில் வச்சாச்சுங்க. எப்போயுமே நீங்கள் அதை கையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி உட்காந்துட்டு அந்த ஸ்டோனை எப்போயுமே பர்ஸ்லேயோ ஹேண்ட் பர்ஸ்லேயோ நீங்கள் வச்சுக்கும் போது உங்களுக்கான ஒரு லக்கு வந்து நீங்களே க்ரியேட் பண்ணி இந்த எல்லாமே உங்களுக்கான லக்கை நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி டாட்டாய்ஸும் சொல்லிட்டேன் நான். பணம் வந்து தங்குறதுக்கு உண்டான விஷயம் வந்து டாட்டாய்ஸ் நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கும்போது அப்படி இப்படி தேவையில்லாத செலவுகளாக இருக்கலாம். அது அந்த செலவெல்லாம் கட்டுப்படுத்தி உங்களுக்கு வந்து எதை சேவ் பண்ணணுமோ அதை வந்து வாங்கி கொடுக்குங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஸ்டாச்சுவும் இருக்குது. யூனிவர்சல் டிவைன் மெசேஜ் 369 தான் என்னோட இன்னொரு சேனல். அதில் நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருக்கேன். இதில் ஃபாலோ பண்ணுறவங்க அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஸ்டாச்சூஸோட இது என்ன, அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் இருக்குது, பாசிட்டிவிட்டி பிரேஸ்லெட், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பிடிப்பு இருக்குது, கடவுளோட பிடிப்பு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தால் அடுத்த செகண்டே நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். நீங்களும் மாற ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? பென்டக்கல் லெவலில் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் வந்து பென்டக்கலுக்காக போராடிட்டும் இருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து கடமையே கண்ணாக இருந்து அந்த நல்லாவும் பார்த்துக்கிறீங்க. என்னென்னா சில பேர் ரொம்ப கஞ்சத்தனமாகவும் இருக்கீங்க. சில பேர் வந்து தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறீங்க, தேவையில்லாத விஷயங்களை அதை நீங்கள் செலவு பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள பர்சனும் இருக்கீங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தான் நீங்கள் வருவீங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த கவலையுமே பட தேவையில்லை. நல்ல ஒரு வெள்ளந்தியான ஒரு பர்சன் தான். அப்போ வந்து சுபமான வாழ்க்கை இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. உங்கள் கையில் வந்து பணம் தங்கும் கண்டிப்பாக. புரியுதுங்களா? அப்போ வந்து இனிமேல் வந்து கவலைப்படலாம் தேவையே இல்லை. சில விஷயங்கள் சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ணிக்கோங்க. அப்போது எல்லாமே சூப்பராக மாறும். நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃபு கிடைக்கும். வீடு வாங்கணும்னா வீடு வாங்குவீங்க. நிறைய அபண்டன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் வாங்குவீங்க. உங்களோட ஃப்யூச்சர் வேகமாக நல்ல காலமாக மாறி வருது. நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நைட் ஆஃப் ஆன்ஸ் மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கணும். லீப் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னா என்ன? சில விஷயங்கள் உங்களை மாற்றிக்கிற விஷயங்கள் வந்து எடுக்கணும். கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணுங்கள். கண்ணுக்கு என்னென்னா யோசிக்காமல் அப்படியே தூக்கி எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்பிட்டு எதையாவும் இல்லை ஆழம் பார்க்காம காலை விட்டுட்டு வலிக்கி விழுந்துட்டு ஐயோ எனக்கு வந்து கடவுள் இப்படி பண்ணிட்டாரு, கடவுள்லாம் எதுவும் பண்ணல, நீங்கள் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. அதுதான் வந்து மெயினாக வந்து புரிஞ்சுக்கணும்.
உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறது நீங்கள் தான், நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறது நாம தான். அப்போது உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஒரு ஃப்யூச்சர்லாம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. சில விஷயங்கள் இங்கே கற்றுக்க வந்திருக்கீங்க, ஒழுங்காக அதை மட்டும் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவான, ஒரு அழகான, ஒரு மங்களகரமான, சூப்பரான வாழ்க்கை அது வேகமாக வருது. புரியுதுங்களா? வேகமாக அடி எடுத்தெல்லாம் வருது, கடவுள்லாம் பிளெஸிங் பண்ணிட்டாங்க. அந்த அந்த பிளெஸிங் மோடை ரிசீவ் பண்ணுற மோடுக்கு நீங்கள் தான் வரணும். அப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, என்சாண்டட் பாத் இந்த கார்ட்லேருந்து சில விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து கடவுளோட டிவைன் மெசேஜ் எடுத்துடலாங்க. பீஸ், அமைதி இல்லாமல் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் பார்க்குறவங்க ஏதோ ஒரு மன நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல் வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்ட மாதிரி இருக்குது. ஒரு இன்னர் பீஸ் கண்டிப்பாக இல்லை. எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸில் ஏற்படுற அத்தனை பிரச்சனைகளும் உள்ளே போட்டு அதையே திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. உள்ளே இருக்கிற அத்தனை விஷயங்கள்னால தான் ஒரு கஷ்டமான சூழல், மன கஷ்டம், இறுக்கம், கவலை, கண்ணீர் இதெல்லாம் உள்ளே இருக்கிறது வெளியில் வந்து படமாக தெரியுது. வெளியில் இருக்கிற படத்தை தூக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளே திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்குறீங்க, வாழ்க்கை ரொம்ப மோசமாக போகுது. அப்போது ஒரு அமைதி வேணும் கண்டிப்பாக. உங்கள் வாழ்க்கையில் அமைதியை தேடி தான் நிறைய பேர் நிற்கிறீங்க. அடுத்த கார்டு, நம்புங்க, கடவுளை நம்புங்க. புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கையை க்ரியேட் பண்ணுற, ஒரு ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. அந்த பவர் உங்கள் கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் நம்பணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம தான் இங்கே க்ரியேட்டர், நம்ம தான் இங்கே எல்லாமே டைரக்டர், நம்ம தான் இங்கே ஆக்டர், ஆக்ட்ரஸ், நம்ம தாங்க இங்கே கடவுள். என் வாழ்க்கையை வந்து எழுதுறதே நான் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து அழகாக எழுதுங்க. புரியுதுங்களா? நிறுத்தி நிதானித்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், நம்மளை மாற்றுறதுக்கு, நம்மளை திருத்திக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதுவே வந்து ஒரு என்ன ஆகும், பழக்க வழக்கமாக மாறிடுங்க. அப்போ ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம். இதெல்லாம் வந்து பெரிய விஷயம், கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு மன்னிப்பு கொடுக்காமல் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் கஷ்டம் கொடுத்துருக்கலாம், காயம் கொடுத்துருக்கலாம், ஏமாற்றிருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம். இவங்களை எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, மன்னிப்பு கொடுத்துருங்க. மன்னிப்பை கொடுத்துட்டு மறந்துட்டு அப்படியே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்கள் ஃப்ரீயாகிடுங்க. ஏன்னா அதை பற்றின வஞ்சம் இருக்கிறதுனாலையோ, கோபம் இருக்கிறதுனாலையோ ஃபஸ்ட்டு உங்களை தான் அழிச்சிட்ருக்கீங்க. அந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்க உங்களோட வளர்ச்சியை நீங்கள் தான் தடை பண்ணிகிட்ருக்கீங்க. தேவையில்லை. அவங்கள வந்து கடவுள்கிட்ட விட்டுருங்க. கடவுள் அவங்களுக்கான லெசன் வந்து படிக்கட்டும். இங்கே எல்லாருமே படிக்க தான் வந்திருக்கோம். நம்ம அவங்களுக்கான தண்டனை கொடுன்னு கேட்கல. அவங்க வந்து செஞ்ச தப்பை உணரட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கேட்குறோம். உணர்ந்து வரட்டும். எல்லாமே இங்கே உணர்றதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே எல்லாருமே இங்கே படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். எல்லாமே இங்கே பாடங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லா பொறுமையாக தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும். ஏன்னா இங்கே தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நான் என்னோட சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி வேணும். எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் சரியில்லை, எனக்கு ஆனால் மணி வந்து அட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு கிளாரிட்டியாக இருங்க. அப்போ எது என்ன தடை பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டு தான், மைண்டில் ஏற்படுற தாட்ஸ் தான். அதை நான் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு அதை வந்து நான் வாட்ச் பண்ணணும். அது என்னென்ன நேரத்தில் எப்படி பண்ணுது வாட்ச் பண்ணணும். அப்போது என்கிட்ட என்ன மைண்ட் செட் இருக்குது, அப்போது என்கிட்ட வந்து நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்குது, எனக்கு பயம் இருக்குது, ஃபியர் இருக்குது, ட்ரிகர் இருக்குது. இதெல்லாம் நான் என்ன பண்ணணும், நான் யாரையோ நம்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு என் மைண்டுக்குள்ளே வந்து நான் தான் வந்து இங்கே எல்லாத்தையும் நான் வந்து சரி பண்ணணும். என் வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு, என்னை கவனிக்கிறதுக்கு நானே ஒரு செல்ஃப் இனஃப் ஆன ஒரு பர்சன், நான் வந்து குட் இனஃப், நான் என் வாழ்க்கையில் எல்லா விதமான திறமையும் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஃபுல்ஃபில்டாக வந்து ஃபீல் பண்ணணும். செல்ஃப் லவ் பண்ணணும். எவளாவது வருவா, அந்த விஷயம் கிடைச்சாதான் சந்தோஷம், இந்த நபர் கிடைச்சாதான் சந்தோஷம்னா அதில் ஃபிக்ஸ் பண்ணாமல் என் வாழ்க்கை வந்து இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் இல்லைனாலும் எனக்குள்ளே தான் இருக்குது அந்த சந்தோஷம், எனக்குள்ளே தான் நிம்மதி இருக்குது, எல்லாமே எனக்குள்ளே தான் இருக்குது, எவன் கையிலையும் இல்லை, கையிலையும் இல்லை, எந்த பொருள் மேலேயும் இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கெலாம் வரணும். ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அப்போது இந்த தான் லெசன் உங்களுக்கு. இப்போ இந்த லெசனை படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா, பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் லைஃப் சந்தோஷம் தான். நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் எந்த விதமான தடை பண்ணுறதுக்கு இங்கே யார் இருக்கா, உங்கள் மைண்டு தாங்க தடை பண்ணுற ஆள். அந்த மைண்டை சரி பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் போராட்டமாக இருக்குது. லவ் யுவர் செல்ஃப், சொன்ன மாதிரி செல்ஃப் லவ் மாதிரி ஒரு தரமான ஒரு ஃபஸ்ட்டு உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம தான். என்னோடய ஆன்மா தான் என்னை காப்பாற்றும். ஏன்னா பல ஜென்மம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்த ஆன்மா. அப்போ அந்த ஆன்மாவை செல்ஃப் லவ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? அந்த ஆன்மாவை தான் லவ் பண்ண சொல்கிறேன், உங்களை தான் லவ் பண்ண சொல்கிறேன். கண்ணாடியை பார்த்து லவ் பண்ணுங்கள், கண்ணாடியை பார்த்து பேசுங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. யார் இருந்தாலும் இல்லைனாலும் என் வாழ்க்கை போச்சு, நான் இனிமேல் எதுக்கு வாழணும், எதுக்கு நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும், எதுக்கு நான் சாப்பிடணும் அப்படிலாம் இதெல்லாம் பேசக்கூடாது. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு நான் தான் வேலை பார்க்கணும். நான் கரெக்டாக என்னை பார்த்துக்கும் போது என் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் சரியாகுது. தப்பாக லெசனை படிச்சுட்டு இந்த சித்தாந்தம் வேதாந்தம் இதெல்லாம் வந்து பேசக்கூடாதுங்க.
அப்போது செல்ஃப் லவ் பண்ணும்போது நம்ம என்னோட உறவு வந்து என்னை விட்டு போச்சு அப்படின்னா அந்த உறவை அட்ராக்ட் பண்ணுற ஒரே விஷயம், ஒரே ஆயுதம் என்னென்னா செல்ஃப் லவ். நான் என்னை லவ் பண்ணும்போது அந்த பர்சன் வந்து என்னை தேடி லவ் பண்ணிவிட்டு அவங்களும் வருவாங்க. ஏன்னா இங்கே நான் அட்ராக்ட் பண்ணுறேன். என்னை லவ் பண்ணும்போது நான் வந்து அவங்களையும் சேர்த்து அட்ராக்ட் பண்ணுறேன். என்னோட சோல் தான் அது, என்னோட ட்வின் சோல் தான் அது, என்னோட மிரர் சோல் தான் அது. ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த என்சாண்டட் பார்த்து. அடுத்தது வந்து முருகனோட மெசேஜ் என்னன்னு பார்த்துட்டு இந்த ரீடிங் வந்து என் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆச்சுன்னு போடுங்க, கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க. எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆச்சு போடுங்க. 1111 போடுங்க. ஏன்னா லைஃப் சேஞ்ச் ஆகுதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. குற்றம் குறை தீரும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறையோடு இருக்கீங்க, மனக்குறையோடு இருக்கீங்க, எனக்கு இது நடக்கலை, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு கஷ்டத்தோடு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த முருகனோட அங்கே பாருங்கள் நெருப்பு ரூபத்தில் வந்து காட்சி தராரு. அது எல்லாத்தையுமே எந்த விதமான குற்றமும் உன் வாழ்க்கையில் நடந்துச்சு, குறையாக இருக்குது இப்போது லைஃப்பில் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் சுட்டரிக்கிற நெருப்பாக அழகாக முருகன் வந்து எரிச்சிருவார். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆறுமுகம் மரலிடம் அனுதினமும் ஏறுமுகம்னு போடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப செமையாக இருக்குங்க இந்த ரீடிங்கு. எனக்கு எடுக்கவே பாசிட்டிவிட்டியாக இருக்குது. முருகன் விலங்கிற்கு உடல் வலிமை போதும், மனிதனுக்கோ உடல் வலிமையை விட மன வலிமை முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிடென்ட் வேணும், மனசில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணுங்க. எல்லா விதமான பிரச்சனை வந்து வரதான் செய்யும், என்னால் ஃபேஸ் பண்ண முடியும், கடவுள் என் கூட இருக்கார், இது மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உலகமே இடிஞ்சு வந்து ஒட்டுமொத்த உலகமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக நின்னா கூட இந்த ஒரு தாட்டு, இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு, இந்த ஒரு நம்பிக்கை, உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை, கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை, இது 2 தான் உங்களை வந்து பலப்படுத்தும். உங்களை பலவீனப்படுத்துகிற அத்தனை வெளியில் இருக்கிற விஷயங்களும் உங்களை வந்து அப்படியே நிலக்கொலைய வச்சு படுக்க வச்சிரும். அப்போது நான் வந்து இங்கே ஸ்ட்ரென்த்தாக நிற்கணும் அப்படின்னா என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன நான் புரிஞ்சுக்கணும், இன்னர் அவேக்கனிங் ஆகணும், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வாங்க, நிறைய விஷயங்கள் பாடங்கள் இங்கே கற்றுக்கோங்க. சூப்பரான விஷயம்லாம் இருக்குது, கடவுள் துணை இருக்குது உங்களுக்கு, முருகனோட ஆசீர்வாதம் இருக்குது. வேலும் மயிலும் துணை போடுங்க. ஆறுமுகம் மரலிடம் அனுதினமும் ஏறுமுகம்னு போடுங்க. நிறைய பேருக்கு லக்கி ஸ்டோன் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். என்னோட இன்னொரு சேனல் யுனிவர்சல் டிவைன் மெசேஜ், அந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து அதில் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு தெரியுங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கே நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.